பரிசுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனாய் கர்த்தர் இந்த புதிய நாளில நம்மை ஒருவருடைய வார்த்தையை கேட்க கிருபை செய்தார். வழியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 1:6 நான் பார்க்கும்போது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் துன்மார்க்கர் அழிந்து போவதற்கும் காரணம் உண்டு. அவர்களுக்கு என்ன காரணத்தினாலே அவர்கள் இடறி போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அதுபோல தேவன் நீதிமான்களின் வழியெல்லாம் அறிந்திருக்கிறார். அவர்களுடைய போகின்ற வழி செவ்வையான வழியா தீமையான வழியா என்று சொல்லி நீதிமான்களுக்கே அவர்களுக்கு தேவன் அறிவுறுத்துவார். ஆகவே அவர்களுடைய சுபாவங்கள் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நீதிமான்களுடைய சுபாவங்களை அங்கீகரிக்கிறார். நீதிமான்களின் வழியை கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அவர்கள் நீதியைத்தான் செய்வார்கள், உண்மையைத்தான் பேசுவார்கள் என்பதை கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நீதியாய் நடக்கக்கூடிய பரிசுத்தவான்களை, விசுவாசிகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் கர்த்தருடைய கிருபையினாலே செழிப்பாய் இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறார் அனைவருமே நல்ல செழிப்பாய் இருப்பார்கள். அதோடு கூட அவருடைய முடிவு நன்மையாய். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நீதியாய் நடப்பதற்கு கர்த்தர் நல்ல வழியில நம்மை நடத்துகிறார். அதில் நடப்போம். நம்முடைய முடிவும் நன்மையா இருக்கட்டும். ஆமென்.